அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நேற்று நான் மினி கறி ரொட்டி ட்ரெடிஷ்னல் முறைப்படி புரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சு ஊற வச்சு பேடெல்லாம் போட்டு விசிறி திரட்டி மேல் மாவு போடுவாங்கள்ல, அது மாதிரி இல்லாமல் என்னோடய ஸ்டைலில் ஈஸியான முறையில் மாவு மிக்சியில் அரைச்சி எப்படி தோசை மாதிரி ஊற்றி அந்த தோசையையே எப்படி மேல் மாவு மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் வீடியோ போட்டிருந்தேங்க. இப்போது அந்த தோசை மாதிரி மேல் மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தோசைக்குள்ளார என்ன ஸ்டஃபிங் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 கண்டினியூஷனாக இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த வீடியோலையும் நான் ட்ரெடிஷ்னல் முறைப்படி கறி ரொட்டிக்கு வைக்கிற மசாலாவை நான் அப்படியே போடலை. ட்ரெடிஷ்னல் முறைப்படி நிறைய வெங்காயம் வச்சு கொஞ்சமாக மட்டன் வச்சு போடுவாங்க. ஆனால் நான் என்னோடய ஸ்டைலில் ஈஸியான முறையில் நிறைய வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சமாக வெங்காயம் யூஸ் பண்ணி மட்டன் கீமா யூஸ் பண்ணி எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. எப்படி இந்த ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு கிடையாது. என்னோட ஸ்டைலில் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மினி கறி ரொட்டிக்கு இதை நீங்கள் பராத்தான்னு கூட சொல்லலாம். சில பேர் பாக்ஸு கீமா பாக்ஸு அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லாட்டி கீமா பராத்தான்னு கூட சொல்லுவாங்க. நான் மினி கறி ரொட்டின்னு சொல்கிறேங்க. இப்போது ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் எடுத்து நல்லா 7-8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா உங்ககிட்ட எந்த காய்கறி அவைலபிளாக இருக்குதோ அந்த காய்கறியை நீங்கள் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய முழு முட்டைக்கோஸில் கால்வாசி முட்டைக்கோஸை எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேங்க. அப்புறம் 1 கப்பு ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு முழு குடமிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள், இந்த காய்கறிகளோடவே நான் 1/4 கிலோ மட்டன் கீமாவையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. கீமாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகளோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா என்ன ஸ்பைசஸ்ன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மிளகு தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எண்ணெயிலே தான் வேகணும். நீங்கள் தண்ணியே ஊற்றி வேக வைக்க வேண்டாம். காய்கறி மட்டன் கீமா எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே தான் வேகணும். அதனால தான் நம்ம கூடுதலாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் பத்தாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூடுதலாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. அடுப்பை நல்லா சிம்மிலேயே ரொம்ப மெதுவாக வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. நம்ம தண்ணியே சேர்க்காம எண்ணெயிலே தான் இதை வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். ட்ரெடிஷ்னல் கறி ரொட்டியில் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருப்பாங்க, இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்து கீமாவோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேங்க. சாப்பிட்றதுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தாருக்கு சூப்பராக இருக்கும். நான் பார்ட் 1 வீடியோவில் கறி ரொட்டியோட ட்ரெடிஷ்னல் முறைப்படி மேல் மாவு பிசைஞ்சு வச்சு புரோட்டா மாதிரி போடாமல் மிக்சியிலையே எப்படி மாவு அரைச்சி இந்த மாதிரி மேல் மாவுக்கு தோசையாக எப்படி இந்த மாதிரி சுடுறதுன்னு வீடியோ நேற்று போட்டிருந்தேங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து இந்த தோசை எப்படி சுடுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எண்டு கார்டிலையும் கொடுக்குறேன், எண்டு கார்டையும் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த தோசை எப்படி சுடுறதுன்னு. இப்போது செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை இந்த தோசைக்குள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. 1/4 டம்ளருக்கு குறைச்சலாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அடுத்தது நம்ம தோசையில் எப்படி ஃபில்லிங்கை வச்சு எப்படி மடித்து இந்த மடிக்கிற பகுதியில் இந்த பேஸ்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட
ஸ்டஃபிங் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசி ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி கசக்கி விட்டு இந்த ஸ்டஃபிங்கோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டஃபிங்கு கூட நான் வந்து சீஸு சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா இந்த சீஸை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வெறும் ஸ்டஃபிங் மட்டும் போடுங்க, நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. என்கிட்ட இது இருக்குது, அதனால நான் சேர்த்துக்க போகிறேன். ட்ரெடிஷ்னல் முறைப்படி நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சு புரோட்டா போடாமல் இந்த மாதிரி தோசையாக வார்த்து சுட்டு வச்சுக்கிட்டாக்க நமக்கு இஃப்தார் டைமில் ரொம்பவே டைம் சேவ் ஆகுங்க. இப்போது ஒரு பிளேட்டில் தனித்தனியாக ஒவ்வொரு தோசையாக எடுத்து வச்சு தோசைக்கு மேலே இந்த மாதிரி நம்மளோட செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க சென்டராக பார்த்து. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்க்கு மேலே நான் வந்து இந்த சீஸை வந்து வைக்க போகிறேங்க. குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எல்லா பக்கத்துலேயும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தாக்க இந்த சீஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. சீஸ் வச்சதுக்கப்புறமா இந்த தோசையை வந்து நாலா பக்கமும் நான் காட்டுறபடி நீங்களும் மடித்து வச்சுக்கோங்க. நான் செய்கிற மாதிரி நீங்களும் மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் வரும். அந்த பாக்ஸுக்குள்ளார நம்மளோட ஸ்டஃபிங்கு கீமா ஸ்டஃபிங் இருக்கும். இந்த மாதிரி நாலா பக்கமும் நீங்களும் மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்ச பிறகு உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும், நீங்கள் செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா நம்ம மைதா மாவு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து நம்ம மடித்து வச்ச பகுதியிலெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயமாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்காக நான் வந்து இந்த மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணி காட்டுறேங்க. ஒன் சைடில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்ளக்க வச்ச ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துரும்னு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மைதா மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒன் சைடில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இன்னொரு சைடு நான் அப்ளை பண்ணலை. ஏன்னா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் வந்து நான் மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணலை. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மடித்து வச்ச பிறகு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. என்கிட்ட வந்து பெரிய தோசைக்கல் இருக்கிறதுனால நான் 2 கறி ரொட்டியாக போட்டு சுட்டு எடுத்துக்கிறேங்க. கறி ரொட்டியோட 2 பக்கத்துலேயும் நல்லா ஆயிலை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆயிலை விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து நிறைய ஆயில் தேவைப்படும். அவ்வளோதாங்க, நம்மளோட கறி ரொட்டியை நான் 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. கறி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கறி ரொட்டியை நான் பாதியாக கட் பண்ணி உங்களுக்கு உள்ளக்க ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக காட்டிகிட்ருக்கேன், டிஸ்பிளேக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த கறி ரொட்டி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி மாவு பிசைஞ்சு போடாமல் மிக்சியில் மாவு அரைச்சி ஈஸியான முறையில் தோசை மாதிரி சுட்டு காமிச்சிருக்கேங்க. இது டைம் சேவிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்குங்க. இஃப்தாருக்கு ரொம்ப சூட் ஆகும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.